நற்கருணை பெருவிழா முன்னுரை. இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்வின் ஊற்றும் உறைவிடவுமாய் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரின் அன்பு நிறைந்த ஆசீர்வாதத்தை பெற புதுமைகள் பல புரியும் அருள் பெற்ற கச்சத்தீவு புனித அந்தோனியாரின் திருத்தலத்திலே ஒரே குடும்பமாய் ஒன்று கூடியுள்ளோம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று மொழிந்த ஆண்டவர் இயேசு வெண்ணிற அப்ப வடிவில் எழுந்தருளி நமக்கு தமது ஆசீரை பொழிய இருக்கின்றார். நமது சுமைகளை எல்லாம் சுகமாக மாற்றுகின்ற ஆண்டவரிடம் நமது கஷ்டங்கள், துன்பங்களையும் வேதனைகளையும் தேவைகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அருளின் காலமாகிய இந்த தவக்காலத்திலே பயணிக்கும் நாம் மனமாற்றம் பெற்றவர்களாக இறை நம்பிக்கையை புதுப்பித்து இறைவேண்டல் வழியாக இறை உறவில் நெருங்கி வாழ இறையருள் வேண்டுவோம். நாளைய நாளிலே நம்முடைய பாதுகாவலரின் திருவிழாவை கொண்டாட ஆயத்தமாகும் நாம் எவ்வாறு நமது புனித பாதுகாவலர் நற்கருணை ஆண்டவரிலே அதீத நம்பிக்கையும் விசுவாசமும் கொண்டு நாளும் பொழுதும் இடைவிடாது ஜெபத்திலே நிலைத்திருந்தது போல நாமும் நற்கருணை ஆண்டவரிலே ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ தொடரும் தெய்வீக திருப்பலியில் வரம் கேட்டு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுத்து தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், தவறுகள், பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வாழ்வுதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை இவரையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கலைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் மத திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம் மதமீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மயில் அருள்வீராக. உம்மோடு ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கை அற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, கோடியர் புதர், பதுவை புனிதர், புதுவை வள்ளல் அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி பொங்கும் இந்த மாலை வேளையில் கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருத்தலத்தில் சந்திப்பதிலே, ஆண்டோடைய வார்த்தையை எடுத்துரைப்பதிலே நான் மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். 2016ஆம் ஆண்டு முதல் முறை இந்த கச்சத்தீவுக்கு நானும் திருப்பயணியாக வந்தேன். என் உள்ளம் புல்லரித்தது. உலகத்தில் உள்ள பல்வேறு இடங்களுக்கு நான் திருப்பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் மிகவும் சிரமமான திருப்பயணம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற சந்தியாகு திருத்தலத்தின் திருப்பயணம் என்று சொல்வார்கள். ஐரோப்பிய நாட்டின் எந்த மூலை முடுக்கிலிருந்தும் சந்தியாகு ஆலயத்தை நோக்கி வழித்தடங்கள் இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான மைல்கள் மக்கள் நடந்தே சென்று சந்தியாகப்பரை சந்தித்து அவர்கள் ஆசை பெறுகிறார்கள். அதுதான் கடுமையான திருப்பயணம் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் கச்சத்தீவுக்கு வந்து செல்வதுதான் தவக்காலத்தின் பொருத்தமான, தவக்காலத்தின் சிறப்பான, ஏன் இந்த பூமி பந்தில் மிகவும் சிறந்த ஒரு திருப்பயணம் என்று நான் கருதுகிறேன். நாம் கடல் கடந்து வந்திருக்கின்றோம், தடைகளை கடந்து வந்திருக்கின்றோம். இதற்காக எவ்வளவோ தயாரிப்புகள் செய்து வந்திருக்கிறோம். உடலில், உள்ளத்தில் இதற்காக நாம் ஒருத்தர் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு திருப்பயணம் வித்தியாசமான ஒரு திருப்பயணம். தவக்காலத்தில் அந்தோணியாருக்கு விழா எடுக்கிற ஒரு திருப்பயணம். மற்ற எல்லா திருத்தலங்களிலும் அந்தோணியாருக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, இல்லை என்றால் தவக்காலம் தொடங்குவதற்கு முன்பாக விழாக்களை வைத்து விடுகிறார்கள். ஆனால் மிகவும் பொருத்தமான விதத்திலே, அந்தோணியாருக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் இந்த திருப்பயணத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது பாராட்டுக்குரிய ஒன்று. ஏனென்றால் கோடியற்புதர் அந்தோணியார் இப்படிப்பட்ட ஒரு தவக்காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் காலையில் அவர் மறையுரை நிகழ்த்தினார். தன் தொண்டை கிளிய அவர் கத்தினார். மனிதர்களே, மனம் திரும்புங்கள், ஆண்டவரிடம் வாருங்கள் என்று அவர் எடுத்துரைத்தார், இடித்துரைத்தார். இறைவார்த்தையை அவர்களுக்கு அழகுபட எடுத்துச் சொன்னார். அன்புமிக்கவர்களே, அந்த அந்தோணியாருடைய மரபுக்கு பெருமை சேர்க்கின்ற விதத்திலே தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, தவக்காலத்தில் தவங்கள் மேற்கொள்ள நாம் இந்த ஒரு திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் நிறைய அசௌகரியங்கள் இருக்கின்றன. அதை பொறுத்துக் கொள்வதில் தான் இந்த தவக்கால திருப்பயணம் சிறப்பை பெறுகிறது. இங்கு வருகிற அத்தனை மக்களும் எந்த ஆடம்பரத்திற்காக, சௌகரியத்திற்காக இங்கே வரவில்லை. மாறாக இந்த அந்தோணியார் திருத்தலத்திற்கு சென்று அருள் பெற வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் வந்திருக்கின்றோம்.
இந்த ஆண்டு இந்த திருப்பயணத்திலே ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பளித்த சிவகங்கை, யாழ்ப்பாணம் மறைமாவட்ட ஆயர்களுக்கும் அவர்களின் பிரதிநிதிகளாக இங்கு வருகிறந்திருக்கின்ற முதன்மை குருக்கள் அருள் ஜோசப், ஜெபரத்னம் அவர்களுக்கும் மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கிற குருக்கள், அருட் சகோதரிகள் அனைவருக்கும் 2 நாடுகளில் இருந்தும் இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்தும் திருப்பயணிகளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தவக்காலம் உங்களுக்கு மிகவும் பொருளுள்ளதாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் வசனம் 7 இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 13:7. உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள், நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாயிருங்கள். இதில் 3 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொன்ன உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்களுடைய குருக்கள், உங்களுடைய அருட்சகோதரிகள், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய தலைவர்கள், புனிதர்கள், இவர்களை நீங்கள் எண்ணி பாருங்கள், நினைவு கூறுங்கள். மறக்கிற வியாதி மனுஷனுக்கு இருக்கிறது. நல்லதை மறந்துடுவோம், கெட்டதைத்தான் நினைவுல வச்சிருப்போம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்படிப்பட்ட மனிதர்களை நினைவு கூறுங்கள். நாம் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இந்த பூமி பந்தில் மீட்பின் வரலாற்றில் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த கோடியற்புதர் அந்தோணியாரை நினைவு கூற வருகிறந்திருக்கிறோம். இரண்டாவதாக, அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் நல்லவை கெட்டவை உண்டு, ஏற்றம் இறக்கம் உண்டு. ஆனால் ஒரு மனிதர் வாழ்ந்து முடிந்த பிறகு அவருடைய வாழ்வில் நல்லதை நினைத்து பார்க்க வேண்டும். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நல்லது மாத்திரமே இருக்கிறது. நாம் அதை நினைத்து பார்க்க வேண்டும், மீண்டும் அதை அசை போட வேண்டும். அவருடைய வாழ்வை மனக்கண் முன்னால் நாம் படம் பிடித்து பார்க்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, இதற்காக நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் வாழ வேண்டும். நாம் இந்த இடத்திலிருந்து செல்லுகிற பொழுது ஒரு புது நம்பிக்கை பெற்றவர்களாக, புதுமை பெற்றவர்களாக, ஆசை பெற்றவர்களாக இந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின்படி கோடியற்புதர் அந்தோணியாரை நாம் இந்த நாளிலே நினைவு கூறுகிறோம். அவருடைய வாழ்வில் ஒரு சில பக்கங்களை நாம் இந்த இடத்திலே எண்ணி பார்க்கிறோம். அதிலிருந்து நம்பிக்கையை நாம் இன்றைக்கு இரட்டிப்பாக்கி கோடியற்புதர் அந்தோணியார் வழியாக புதுமையை, அற்புதத்தை நாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கின்றோம். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்று சொல்லும்படியாக எனக்கு கம்ப்யூட்டரில் இருந்து ஒரு சிந்தனை கிடைத்தது. எல்லாரும் இன்றைக்கு கம்ப்யூட்டரை, செல்போனை அதிகம் பயன்படுத்துகிறோம். கூகுள் சர்ச் என்ஜின்ல போய் when Antony spoke again, புனித அந்தோணியார் மீண்டும் பேசிய பொழுது என்று நீங்கள் அதில் அச்சிட்டு அதில் ஒரு கட்டுரையை பார்ப்பீர்கள். ஒரு பிரான்ஸ் பீட்டர்சன் எனப்படுகிறவர் 2003ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 5ஆம் தேதி இந்த கட்டுரையை வடித்திருக்கிறார். இல் மெசாஜெரோ எனப்படுகின்ற பதுவையிலிருந்து வெளிவருகிற மாத பத்திரிகையிலே இந்த கட்டுரை மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அது இப்பொழுது இணையதளத்தில் இருக்கிறது. இந்த கட்டுரையை நான் வாசித்த பொழுது உண்மையிலேயே புல்லரித்து போனேன். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அதை இந்த கட்டுரை நமக்கு பின்னோக்கி சென்று முன்னோக்கி சென்று படிப்பினைகளை சொல்லித் தருகிறது. அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அந்தோணியார் இறந்த 750ஆம் ஆண்டு 1981 இந்த காலகட்டத்திலே நிறைய பேருக்கு கேள்வி இருந்தது. அந்தோணி யார்? அப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரா? அது புனைவா, பொய்யா, புராணமா, ஏமாற்றா? இப்படியெல்லாம் ஒரு மனிதர் வாழ்ந்திருக்க முடியுமா? 36 வயதிற்குள் செத்து போய் இவ்வளவு புதுமைகளை அடுக்கிக் கொண்டே போக முடியுமா? இயேசுவுக்கு கொடுக்கப்படுகிற அடைமொழி புதுமை வள்ளல், கொடை வள்ளல், அதை இவர் தனதாக்கிக் கொண்டு இந்த பூமி பந்திலே இன்னும் பிரபலமாகிக் கொண்டே இருக்க முடியாது. இந்த கேள்விக்கு அறிவியல் பூர்வமாக விடை காண வேண்டும் என்று நிறைய பேர் ஆசைப்பட்டார்கள். அப்போதைய திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பாலிடம் அந்தோணியாருடைய கல்லறையை ஆய்வு செய்ய வேண்டும். அந்தோணியார் என்று ஒருவர் வாழ்ந்தாரா இல்லையா, அதை நாம் உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சாங்க்டுஸ் அந்தோனியுஸ் எனப்படுகிற தலைப்பிலே ஒரு அப்போஸ்தலிக்க கடிதத்தை வெளியிட்டு அந்தோனியாருடைய கல்லறையை உடைத்து அதற்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பாருங்கள், ஆய்வு செய்யுங்கள், அதை உலகுக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் 1981ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நிறைய பேர், ஏறக்குறைய ஒரு 200 பேர் பதுவை நகர் புனித அந்தோனியார் திருத்தலத்திலே ஒன்று கூடினார்கள். பாடல்கள், ஆராதனைகள், நன்றிகள் எல்லாவற்றையும் சொல்லி முடித்து ஒரு நிசப்தம் அங்கே நிலவியது. ஏனென்றால் அந்தோனியாருடைய கல்லறையை உடைக்கப் போகிறோம், இது நமக்கு என்ன சொல்ல போகிறது என்று அவர்கள் பயத்தோடு அங்கே இருந்தார்கள். அங்கே கடவுள் நம்பிக்கை, அந்தோனியார் மீது பக்தி உடையவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சி வல்லுநர்கள், விஞ்ஞானிகள், இப்படி பலதரப்பட்ட வரலாற்று ஆசிரியர்கள் என்று பலரும் அங்கே கூடியிருந்தார்கள். திருத்தந்தையுடைய ஆணையின்படி பல ஜெபங்களுக்கு பிற்பாடு அந்தோனியாருடைய கல்லறையின் இடதுபுறம் உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்ட உடனே அந்த அமைதி அப்படியே ஆரவாரமாக மாறி அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாட ஆரம்பித்தார்கள். உள்ளே ஒரு பெட்டி இருந்தது. உள்ளே அந்தோனியாருடைய சவப்பெட்டி இருந்தது. அந்த சவப்பெட்டி பெரிய பெட்டியாக இருந்தது. அந்த பெட்டியை அவர்கள் வெளியே எடுத்தார்கள். அந்த பெட்டி மஞ்சள் நிற துணியால் மூடப்பட்டிருந்தது. அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அதன் பிறகு மஞ்சள் நிற துணி அகற்றிவிட்டு அந்த நலிந்து போயிருந்த, கொஞ்சம் சிதைந்து போயிருந்த அந்த பெட்டியை அவர்கள் திறந்தார்கள். திறந்தால் ஆரவாரம் அடங்கி போனது. இப்பொழுது மீண்டும் அமைதி வந்தது. ஏனென்றால் அந்த பெட்டிக்குள் இன்னொரு பெட்டி இருக்கிறது. அது அவர்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. என்ன, யார் செய்த புதுமை இது, யார் செய்த கோலம் இது, அந்தோனியாருடைய உடல் உள்ளே இருக்கிறதா இல்லையா என்று அந்த பெட்டி அதை திறந்தார்கள். அதற்கு உள்ளே 3 பெட்டிகள் இருக்கின்றன. அந்த பெட்டி ஒவ்வொன்றும் சிவப்பு நிற துணியால் தங்க ஓரம் கொண்ட துணியால் தைக்கப்பட்டு கட்டப்பட்டு இருந்தது. அந்த பெட்டிகளை திறந்த பொழுது 3 பெட்டிகளிலும் 3 வகையான பொருட்களை கண்டார்கள். முதலாவது பெட்டியிலே அந்தோனியாருடைய மண்டை ஓடு, 2வது பெட்டியிலே அந்தோனியாருடைய பல வகையான எலும்புகள், பொருட்கள், 3வது பெட்டி மிகவும் நலிந்திருந்தது. அந்த பெட்டியிலே அந்தோனியார் கடைசி நேரத்தில் அணிந்திருந்த அவருடைய உடை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. அது ஒவ்வொன்றிலும் இவை அந்தோனியாருடைய பொருட்கள் என்கிற முத்திரை, பொனவெந்தூர் எனப்படுகின்ற அந்தோனியார் காலத்திற்கு பிறகு பிரான்சிஸ்கன் சபையினுடைய அதிபராகவும் பிற்காலத்தில் கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்ட புனித பொனவெந்தூர் அவருடைய முத்திரையை தாங்கியதாக உள்ளே இருந்தது. ஆகவே அவர்கள் இப்பொழுது நிம்மதி அடைந்து இவை அந்தோனியாருடையவை என்கிற சான்று கிடைத்திருக்கிறது. இதை ஆராய்ச்சியாளர்களை விட்டுவிடுவோம் என்று சொல்லி அதை அங்கே ஒரு பெரிய அறைக்கு கொண்டு வந்து அதை எல்லாரும் பார்க்கும்படியாக செய்துவிட்டு அதன் பிறகு ஆராய்ச்சியாளர்களை விட்டுவிட்டார்கள். ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது அந்தோனியாருடைய இந்த திருப்பண்டங்களை, இந்த புனித பொருட்களை ஆய்வு செய்கிறார்கள். அந்தோனியாருடைய மண்டை ஓட்டிலே வலது சென்னி வெட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 1263ஆம் ஆண்டு அந்தோனியார் இறந்து 33 ஆண்டுகள் கழித்து அவர் புதைக்கப்பட்ட அந்த கல்லறை போதுமானதாக இல்லை, அந்த கோவில் வருகிற திருப்பயணிகளுக்கு பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று சொல்லி ஒரு பெரிய கோவிலை அவர்கள் கட்ட எண்ணினார்கள். அந்த காலகட்டத்தில் அந்தோனியாருடைய உடல் தோண்டப்பட்டு இவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டு அது ஒரு பெரிய கோவிலே கொண்டு வைக்கப்பட்டது. பிறகு அதுவும் போதாமல் போக 250வது ஆண்டிலே அந்த ஆலயமானது அந்தோனியாருடைய உடல் கொண்ட ஒரு திருப்பண்டம் கொண்ட ஒரு பீடமாகவும் கோவில் பெரிதாகவும் பிறகு விரிவாக கட்டி எழுப்பப்பட்டது. ஆகவே இவை அந்தோனியாருடைய பொருட்கள் என்பதனை உறுதி செய்தன. அந்தோனியாருடைய திருத்தலம் பதுவைக்கு செல்கிறவர்களுக்கு தெரியும். பொதுவாக மக்கள் பார்வைக்கு அந்தோனியாருடைய திருப்பண்ட காட்சி அறை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்தோனியாருடைய அழியாத நாக்கு, அந்தோனியாருடைய வலது கை, அந்தோனியாருடைய ஆடை, அந்தோனியாருடைய சில பொருட்கள் மாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒரு அருங்காட்சியகம் உள்ளே இருக்கிறது. அங்கே போனால்தான் நீங்கள் அந்தோனியாருடைய இந்த ஸ்கெலிட்டன், அவருடைய எலும்பு கூட்டினை பார்க்கலாம். இந்த புனித பொருட்கள் அத்தனையும் ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துக்கொண்டு இவை நாக்கோடு ஒத்து செல்லுகிறது, சென்னியோடு ஒத்து செல்லுகிறது, வலது கையோடு ஒத்து செல்லுகிறது, இவையெல்லாம் ஒரே மனிதனுடைய உடல்
என்று சொல்லி அவர்கள் ஆய்விலே கண்டுபிடித்து அந்தோனியாருடைய ஸ்கெலிட்டனை அவர்கள் மீண்டுமாக விஞ்ஞான முறைப்படி அவர்கள் உருவாக்கி அந்தோனியார் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆய்வினை கொண்டு வந்தார்கள். இந்த ஆய்வு 3 முக்கியமான முடிவுகளை நமக்கு எடுத்து சொல்லி உலகத்தை வியப்புக்கு உள்ளாக்கியது என்று இந்த ஆசிரியர் அதனை குறிப்பிடுகிறார். 3 முக்கியமான முடிவுகள் என்றால் அவை என்ன? முதலாவது, அந்தோனியார் நாம் இங்கே பார்க்கின்றோம் ஒரு சிறிய உருவம் கொண்டவராக இருக்கிறார் என்று. 1318ஆம் ஆண்டிலிருந்து அந்தோனியாருடைய உருவம் ஒரு சிறிய உருவம், குள்ளமான உருவம் என்கின்ற ஒரு நிலைப்பாடுதான் உலகம் எங்கிலும் இருக்கிறது. எல்லா திருத்தலங்களுக்கும் நீங்கள் செல்வீர்கள் என்றால் ஒரு சிறிய அந்தோனியாருடைய சுருவம் தான் இருக்கும். 1318 அந்தோனியாரை குறித்து வரையப்பட்ட ஒரு படத்தின் அடிப்படையில் அந்தோனியார் சிறிய உருவம் கொண்டவர், குள்ளமானவர் என்கிற ஒரு எண்ணத்தினை உலகமெங்கும் விளைத்து விட்டார்கள். ஆனால் இந்த எலும்பு கூட்டினை ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது மத்திய தரைக்கடல் பகுதியில் வாழக்கூடிய மனிதர்கள் 6.4 அடி உயரம் இருப்பார்களாம். ஆனால் அந்தோனியார் 5.4 அடி உயரம் இருப்பார்களாம். ஆனால் அந்தோனியார் 5.6 அடி உயரம் கொண்ட நல்ல ஒரு ஜெஜாண்டிக் ஃபிகர், மிகவும் கவர்ச்சியான அழகான தோற்றமுடையவர், நல்ல நீண்ட முகவாக்கு உடையவர் என்று அந்தோனியாருடைய உருவத்தை பற்றிய ஒரு புதிய பார்வை அங்கே கிடைத்தது. இது நமக்கு பெரிய செய்தியை கொண்டு தரவில்லை. இரண்டாவதாக அவர்கள் அதிலே கண்டுபிடித்தார்கள், இங்கு ஏற்கனவே இருக்கின்ற பொருட்களோடு கார்பன் டெஸ்ட் செய்து இவையும் அந்தோனியாருடையவை. ஆகவே அந்தோனியார் என்று ஒருவர் வாழ்ந்தார், உண்மை. அவரை இங்கே புதைத்திருக்கிறார்கள், அவரை இந்த இடத்திலே விதைத்திருக்கிறார்கள். இந்த இடத்தில் கல்லறை வந்து தொட்டு செல்கிறவர்கள் அவர்கள் புதுமைகள் அடைகிறார்கள் என்பது உண்மை என்பது உறுதி செய்யப்படுகிறது. இது இரண்டாவது. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு உண்மையை அவர்கள் கண்டு அதை பதிவு செய்கிறார்கள். அவர்கள் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்தோனியாருடைய முட்டு தேய்ந்திருக்கிறது. அந்தோனியாருடைய முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு, கால் எலும்பு தேய்ந்திருக்கிறது. அந்தோனியாருடைய பாத எலும்புகள் தேய்ந்திருக்கின்றன என்று அந்த ஆய்வுகள் நமக்கு சொல்லி தருகின்றன. ஆகவே இதை அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ஏன் இவருடைய முட்டு தேய்ந்திருக்கிறது, இவருடைய இந்த பாத எலும்புகள் தேய்ந்திருக்கின்றன, இவருடைய இந்த கால் எலும்பும் வளைந்து அது மெலிந்து இருக்கிறது என்று அவர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அந்தோனியாரை பற்றி எழுதப்பட்ட முதல் புதுமை புத்தகம் அசீதுவா என்பதாகும். அந்த புத்தகத்தின் அடிப்படையில் தான் அந்தோனியாருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஏனென்றால் அத்தனை புதுமைகளை செத்தும் கொடுத்தான் சீதக்கால் என்பதைப் போல அந்தோனியார் அள்ளி கொடுத்துக் கொண்டே இருந்தார். கல்லறையை தேடி வருகிறவர்களுடைய பெயரை உச்சரிக்கிறவர்கள், அவரிடத்திலே மன்றாடுகிறவர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு புதுமைகளை பெற்றுக் கொண்டார்கள். ஆகவேதான் 11 மாதத்தில் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த அந்தோனியாருடைய இந்த எலும்புக்கூடு இங்கே இப்பொழுது நமக்கு கிடைத்தது என்று சொல்லி எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏன் அந்தோனியாருடைய பாதங்கள் தேய்ந்திருக்கின்றன என்ற அந்த அசீதுவா எனப்படுகிற அந்தோனியாரை பற்றி எழுதப்பட்ட முதல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தோனியார் அடிக்கடி நீண்ட நேரம் முழந்தாள் படியிருந்து ஜெபிப்பார். அவருக்கு காண்டம்ப்ளேட்டிவ் ஜெபம், அதாவது ஜெபத்திலே பரவசமாக வேண்டும், அப்படிப்பட்ட ஜெபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபத்திலே கடவுளோடு ஒன்றித்து விட வேண்டும், ஜெபத்திலே கடவுளோடு ஐக்கியமாகி விட வேண்டும், அந்த கடவுளோடு ஒன்றரை கலந்த நிலையிலே அப்படி மெய்மறந்து இருக்க வேண்டும், அது அவருக்கு பிடிக்கும். அவ்வாறு ஜெபிப்பதற்காக தன் உடலை வருத்தி பல மணி நேரங்கள் முழந்தாள் படியிடுவாராம். ஆகவேதான் அவருடைய முட்டுக்கள் தேய்ந்திருக்கின்றன. இஸ்லாமிய சகோதரர்களை நாம் பார்க்கிறோம், அவருடைய நெற்றியிலே ஒரு கருப்பு பட்டை இருக்கும். ஏனென்றால் அவர்கள் முட்டி முட்டி ஜெபிப்பார்கள். அதனுடைய அடையாளமாக இந்த இடத்திலே இந்த கருப்பு புள்ளி வந்துவிடும். அந்தோனியாருக்கு அவருடைய முட்டு எலும்பு தேய்ந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் முழந்தாள் படியிட்டு ஜெபிப்பது என்று சொல்லுகிறார்கள். நமக்கும் அந்தோனியாருடைய ஒரு வரலாறு தெரியும். டிசோ எனப்படுகின்ற அவருடைய ஒரு நெருங்கிய நண்பர், அந்தோனியாருடைய பயண திட்டங்களை பார்த்துக் கொண்டவர். ஒரு நாள் அந்தோனியாரிடத்திலே நாளைக்கு என்ன திட்டம் என்று கேட்காமல் விட்டுவிட்டார். அந்தோனியார் ஒரு மரக்கூட்டிலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே மரத்தில் அவர் ஏறி அந்தோனியாரிடத்தில் நாளைக்கு என்ன நிகழ்ச்சி, எத்தனை மணிக்கு எங்கே போக வேண்டும் என்று கேட்க விரும்புகிறார். ஆனால் அந்தோனியார் இன்று முழுவதும் உழைத்து களைத்திருக்கிறார், அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்தோனியாரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஆனாலும் அந்தோனியார் விழித்திருக்கிறாரா பார்க்கணும் என்று சொல்லி செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறார். கதவு இடுக்கு வழியாக உற்று பார்க்கிறார். உள்ளே பார்த்தால்
அவரும் பரவசம் அடைகிறார். அங்கே அந்தோனியார் குழந்தை இயேசுவை கைகளில் தாண்டி ஆண்டோடைய வார்த்தையை கையில் ஏந்தியவராக முழந்தாள் படியிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அந்தோனியார் இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிற்காலத்தில் தான் இந்த உண்மை தெரிகிறது. அந்தோனியார் முழந்தாள் படியிட்டே இறை வார்த்தையை வாசிக்கிறவர், முழந்தாள் படியிட்டே இறைவனோடு ஒன்றித்து ஜெபிக்கிறவர். ஆதலால் அவருடைய முட்டி எலும்பு தேய்ந்து போய் இருக்கிறது. எத்தகைய ஒரு தவம், எத்தகைய ஒரு ஒடுக்கம், எத்தகைய ஒரு ஒருத்தல், எத்தகைய ஒரு ஜெபத்தின் மீது ஆர்வத்தை அந்தோனியாரிடத்திலே நாம் பார்க்கிறோம் என்பது மிக தெளிவாக தெரிந்தது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அவருடைய எலும்பு கூட்டில் ஆய்வு செய்தவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆய்வை செய்தார்கள். அந்தோனியார் ஏன் செத்தார்? 36 வயதில் செத்து போகிற அளவிற்கு இந்த மனிதனுக்கு அப்படி என்ன வியாதி இருந்தது? அந்தோனியாரை பிடிக்காதவர்கள் அவர் மீது பல குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள். அந்தோனியாருக்கு புற்றுநோய் வந்தது, அந்தோனியாருக்கு அந்த வியாதி இருந்தது, அந்தோனியாருக்கு இந்த வியாதி இருந்தது, ஊரெல்லாம் சுகப்படுத்தியும் தன்னை சுகப்படுத்திக் கொள்ள முடியவில்லை, ஆகவேதான் அவர் சீக்கிரமே போய்விட்டார் என்று அவரை குறித்து இழிவாக பேசினார்கள். இவர்களுக்கு ஒரு கேள்வி, அந்தோனியார் செத்ததை இந்த எலும்பு கூட்டிலிருந்து 750 ஆண்டுகளுக்கு பிறகு விஞ்ஞான ரீதியில் அறிய முடியுமா முடியாதா? அவர்கள் தேடினார்கள். அப்பொழுது மருத்துவ ரீதியாக கண்டுபிடித்தார்கள், அந்தோனியாருடைய நெஞ்சு கூட்டிலே சளிகள் இருந்ததற்கான அடையாளம். வேறு எந்த வியாதியும் இருக்கவில்லை. வியாதி இருந்தால் அது உடலை எலும்பை தாக்கி இருக்கும், அவ்வாறு எந்த எலும்புகளும் தாக்கப்படவில்லை என்று இந்த அறிக்கை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அப்படியானால் அந்தோனியார் ஏன் செத்தார் என்றால், அவர் ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை பல மணி நேரங்கள் முழங்கினார். மிகவும் குறிப்பாக தவக்காலத்தில் அங்குள்ள ஆயருடைய அனுமதியை பெற்று ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர் கோவில்களிலே தவக்கால உரை நிகழ்த்தினார். கோவில்கள் கொள்ளாது போகவே அவர் முற்றங்களுக்கு போனார், முற்றங்கள் கொள்ளாது போகவே சந்தை வீதிகளுக்கு போனார், அதுவும் கொள்ளாது போகவே வயல்வெளிகளிலே போய் அவர் தினமும் காலையிலே மறையுரை ஆற்றினார். அசிதுவா புத்தகம் சொல்லுகிறது, அவருடைய மறைவுரையை கேட்க சில நாட்களில் 30,000 மக்கள் வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து அவர்கள் இடம் பிடித்து மறுநாள் காலை வரை உட்கார்ந்து அவருடைய உரையை கேட்டு அவர்கள் சென்றார்கள் என்று அது நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி அந்தோனியார் ஆண்டோடைய வார்த்தையை, ஆண்டோடைய இறை வசனத்தை பைபிளிலிருந்து போதிப்பதிலே மிகுந்த ஆர்வமுடையவராக இருந்தார். அவருடைய ஆன்மீகத்தில், அவருடைய அருள் வாழ்வில் வெற்றியின் ரகசியம் எல்லாம் வேறெதுவும் அல்ல, செபமும் இறைவார்த்தையும் தான். இறைவார்த்தையைத்தான் அவர்களுக்கு அவர் போதித்தார். அந்தோனியார் எழுதிய மறையுரை தொகுப்புகள் நமக்கு புத்தகங்களாக கிடைத்திருக்கின்றன, 2 தொகுதிகள். அதில் ஒரு மறையுரையிலே 183 விவிலிய மேற்கோள்களை அவர் காட்டுகிறார். 183 விவிலிய மேற்கோள்கள். நம்மால் 10 வசனங்களை பாராமல் சொல்ல தெரியுமா? அந்தோனியார் ஒரு பிரசங்கத்துக்கு 183 பைபிள் மேற்கோள்களை காட்டுகிறார். அவருடைய மறைவுரை பாணி அலங்காரிக்கல் பாணி என்பார்கள். ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தால் விளக்குவது. மக்கள் அதை கேட்டு மகிழ்ந்து ஆண்டுடைய வார்த்தையால் ஆசை பெற்று அவர்கள் நன்மைகளை பெற்று சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு மிகுந்த வாஞ்சையோடு ஆண்டவுடைய வார்த்தையை அவர் எடுத்துரைத்த காரணத்தினால் அவர் தன்னுடைய உடலை கவனிக்காமல் நெஞ்சு சளியிலே பாதிக்கப்பட்டு சோர்வுற்று நீர் இல்லாமல் அவர் இறந்திருக்கிறார் என்று மருத்துவ குறிப்புகள் இன்றைக்கு சொல்லித் தருகின்றன. அந்தோனியார் வடக்கு இத்தாலியிலும் தெற்கு பிரான்சிலும் பனியர்களுடைய தப்பறை கோழிகளுக்கு எதிராக முழக்கமிட அவர் நடந்தே சென்றார். 400 பயணங்களுக்கு மேல் அவர் மேற்கொண்டிருக்கிறார் என்று இந்த ஆய்வு நமக்கு சொல்லித் தருகிறது. அவ்வாறு நடந்து நடந்து தன்னுடைய கால்கள் தேய்ந்து போகும்படியாக 36 வயதிற்குள்ளாக அவர் தன்னுடைய வாழ்வை அவர் துளைத்துக் கொண்டார் என்று இந்த ஆய்வு சொல்லுகிறது. இந்த ஆய்வை முடிக்கிற பொழுது இந்த தந்தை அவர்கள் அழகாக நமக்கு ஒரு கருத்தினை அவர்கள் விதைக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்தோனியாருடைய தோற்றம், அந்தோனியாருடைய ஆளுமை, அந்தோனியாருடைய புனிதமான செப வாழ்வு, இறைவார்த்தை வாழ்வு, இவற்றால் நாம் உண்மையிலேயே தொடப்படுகிறோம். அந்தோனியார் உண்மையிலேயே ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு மனிதராக இருந்தார். அந்தோனியார் கடவுளுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டோடைய வார்த்தையை அறிவிப்பதிலே அவர் கரைத்துக் கொண்டிருந்தார். அந்தோனியார் ஏழை எளிய மக்களை, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதை தன்னுடைய கடமையாக கொண்டு ஒரு மிகச்சிறந்த கிறிஸ்துவின் சாட்சியாக, சீடராக அவர் வாழ்ந்தார். அந்தோனியார் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று இந்த கட்டுரையை எழுதுகிற இந்த அருள் தந்தை முடித்து வைக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு அந்தோனியாரை பற்றிய இந்த தரவுகள் அவரை எண்ணி பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றன.
அந்தோணியாருடைய 800வது யூபிலி விழா 1231ஆம் ஆண்டு வரப்போகிறது. இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் தான். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக நாம் இந்த விவிலியத்தை அந்தோணியாரை போல வாசிப்போம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக ஜெப வாழ்க்கையில் ஆளப்படுவோம். இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தையை அடுத்திருப்பவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாக, நம்முடைய சொல்லால் நம்முடைய வாழ்வால் எடுத்துரைப்பவர்களாக நாம் இருப்பது மிகுந்த நம்பிக்கைக்குரியது. நான் முதலில் வாசித்த அந்த வசனத்திலே 3வது பகுதி, நீங்களும் அவரை போல் நம்பிக்கை உடையவர்களாய் வாழுங்கள் என்று நமக்கு சொல்லித் தருகிறது. நம்பிக்கையை பற்றி இந்த இடத்திலே சொல்லுகிற பொழுது அந்தோணியாருடைய ஒரு கூற்றை நான் பதிவு செய்து முடிக்க ஆசைப்படுகிறேன். அன்புமிக்கவர்களே, பழைய ஏற்பாட்டில் கடவுள் நிறைய புதுமைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். அவர் 10 கொள்ளை நோய்கள் செங்கலை பிழக்கச் செய்தது, 40 ஆண்டுகள் பாலைநிலத்திலே அந்த மக்களுக்கு மன்னாவை பொழிந்தது, மேகத்தூண் நெருப்புத்தூண் வாயிலாக அவர்களை பாதுகாத்தது, பாறையை பிளந்து தண்ணீர் கொடுத்தது, காளைகளை கொண்டு வந்து கொட்டியது, எதிரிகள் இருந்த பொழுதும் கானா நாட்டை அவர்களுக்கு பரிசாக அள்ளி கொடுத்தது என்ற அற்புதங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். எலியா எலிசா போன்ற இறைவாக்கினர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த புதுமைகள் ஏராளம். அதன் பிறகு கொஞ்சம் மௌனமான ஒரு காலம். பிறகு புதிய ஏற்பாட்டுக்கு வருகிறோம். இயேசு ஒரு புதுமை வள்ளல், இயேசு ஒரு கொடை வள்ளல். இயேசு நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு புதுமைகளுக்கும் புதிய ஏற்பாட்டு புதுமைகளுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று தன்னுடைய பிரசங்கத்திலே பதிவு செய்கிறார் அந்தோணியார். ஐயா, அது என்ன வேறுபாடு என்ற இடத்திலே கேட்டால் அவர் சொல்லுவார், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடவுள் ஒரு புதுமையை செய்வார், செய்த பிறகு அந்த புதுமையை நோக்கி தாம் எவ்வளவு பெரியவர் என்று மக்களை நம்ப வைத்து அவர் வழி நடத்துவார். அது கடவுளுடைய பாணி பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ அந்தோணியார் சொல்லுகிறார், அவர் தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டார். புதிய ஏற்பாட்டிலே அவர் புதுமைகளை எப்பொழுது செய்கிறார் என்றால், நம்முடைய நம்பிக்கை இரட்டிப்பாகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கை 2 மடங்காகிற பொழுது, நம்முடைய நம்பிக்கை இது எனக்கு கிடைத்துவிடும் என்கிற ஒரு உறுதியிலே ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் புதுமைகளை செய்கிறார் என்று அந்தோணியார் பதிவு செய்கிறார். அவரை புதுமை வள்ளல், அவரை நாம் கோடியற்புதர் என்று சொல்லுகிறோமே, அந்தோணியாரிடத்திலிருந்து இந்த சூத்திரத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிற செய்தி இதுதான். அன்புமிக்கவர்களே, நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கிடைக்கும், கிடைக்காது, கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம் அப்படின்னு வேவரி, அப்படின்னு அலைவாயும் மனம் இருந்தால் உங்களுக்கு புதுமை நடக்காது. வசனம் என்ன சொல்கிறது? நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புறப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. உங்களுக்கு ஒரு வீடு இல்லை, எனக்கு ஒரு வீடு கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க உறுதியா நம்பணும். கச்சத்தீவு அந்தோணியார்ட்ட வந்திருக்கிறீங்க, எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ அற்புதம், 1000 கோடி அற்புதம் நடக்குது. எனக்கு நடக்கணும்னா ஐயமற்ற விதத்திலே நாம் நம்ப வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. இந்த நம்பிக்கையில் தான் நம்முடைய முன்னோர்கள் நற்சான்று பெற்றனர். அந்தோணியார் சொல்லுகிறார், அப்படி நம்முடைய நம்பிக்கை 2 மடங்கு பெருகுகிற பொழுது ஆண்டவரால் சும்மா இருக்க முடியாது, அற்புதத்தை செய்தே ஆக வேண்டும், செய்தே அவர் முடிப்பார் என்று அவர் உறுதிபட கூறுகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை எடுத்து சொன்ன கோடியற்புதர் அந்தோணியாரை இது இந்த தவக்காலத்திலே சிறப்பாக நினைவு கூறுவோம். அவருடைய வாழ்வில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கின்றன. அதத்தை எண்ணி பார்த்து நாமும் நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்வோம். இந்த திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை உயர்த்தி, அந்தோணியாரே, எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைக்கு, என் தொழிலுக்கு இந்த ஒரு புதுமை வேணும், இந்த ஒரு அற்புதம் வேணும். அதை இந்த தவக்காலத்தில் உங்களுடைய இறைவார்த்தையின் ஒளியில் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுக்கு அதை செய்து தாரும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. இப்ப நீங்க கேட்டு பாருங்க. அடுத்த வருஷம் நன்றி சொல்கிறவர்களாக இந்த திருத்தலத்துக்கு நீங்கள் வருவீர்கள். ஏன், உங்கள் வீடுகளுக்கு போவதற்கு முன்பதாகவே அந்த புதுமையை ஆண்டவர் அந்தோணியார் வாயிலாக உங்களுக்கு செய்திருப்பார். 1000 கோடி அற்புதம் கண்டேன் ஐயனே, அதில் ஒன்று எனக்கு இல்லையோ, அடைக்கலம் வேண்டும் அந்தோணியாரே, ஆதரிப்பாய் ஐயா, இந்த அவலையின் குரல் கேளையா. ஆமென்.
இறைவன் என்றென்றும் வாழ்ந்து பெறுவாராக. மனித உழைப்பான ரசத்தை உனக்கு படைக்கின்றோம். இறைவனுக்கு ஆனபானமாக மாற்றும் தேவனே. இறைவனுக்கு ஆனபானமாக மாற்றும் தேவனே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பாலை எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பிறரை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்றுக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூரியுடன் இறுதி ராவுணவு அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவுடைய காலத்துக்கு அளித்திருக்க செய்தார். இறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே மக்களுக்கு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீயும் நம்பிக்கையாளருக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளிபெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகிறது. எனவே உம்முடைய அருளின் இனிமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாவை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருடையாளத்தின் விருதில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பரிசாற்றி ஒரு குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 நான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா.
ஆண்டவர் பேரால் வருகிறது ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் அவை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் போக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமொழின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களான எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாய ஜஸ்டின் பெர்னாட் ஞான பிரகாசம், எல்லா திறண்டேலைஞராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ளே தெருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய தூய அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உந்தர் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெருமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இருபரித்துறையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் அருள் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உம் மத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலையமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து கொண்டு வந்த அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்மாரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்மாரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சன்மாரியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் ஒருவனுக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். பயணிகள் கவனத்திற்கும் இப்போது வழங்கப்பட இருக்கக்கூடிய நற்கருணை திருவிருந்தில் தகுதியோடு தயாரித்திருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ மற்றும்
கலந்து கொள்ள அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். Dear brothers and sisters, it's time for receiving Holy Communion. Only Catholics, those who have prepared themselves to partake in Holy Communion, please come forward and receive. Others, kindly remain in your place and pray in silence to God. Thank you.
மாறுமே
மன்றாடுவோமாக. எங்கள் ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள திருவுடலையும் திருநத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்று மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியருக்கு தலைவணங்குகிறோம். புனிதர்களின் ஆட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வழிகோட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளில் இருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூண்டியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமையிலும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் ஆன்மீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு